ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் நாம் தியானிக்கலாம். கிறிஸ்துவுக்குரியதை தேடுவோரும் தங்களுக்குரியதை தேடுவோரும் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது 12வது வசனத்திலே ஆதலால் என்று அவர் தொடங்குகிறதை நாம் பார்க்கிறோம். மேலே கொடுக்கப்பட்ட அந்த உண்மையின் வெளிச்சத்திலே, அதாவது சபை ஐக்கியமாகவும் ஒருமைப்பட்டதாகவும் விளங்குகிறதற்கு மனத்தாழ்மை முக்கியம். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்விலிருந்து இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த பவுல் அப்போஸ்தலன் இப்பொழுது ஆதலால் என்று தொடங்குகிறதை நாம் பார்க்கிறோம். கீழ்ப்படுகிறபடியே தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட அந்த உண்மைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். இது முக்கியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. கிறிஸ்து தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். பவுல் அங்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்கள் கீழ்ப்படிய வேண்டும், அப்படியே நாமும் கீழ்ப்படிய வேண்டும் என்று இங்கே பவுல் போதிக்கிறதை பார்க்கிறோம். பயத்தோடும் நடுக்கத்தோடும் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறாரே, எதை குறிக்கிறது? இந்த வேலையானது மிகவும் முக்கியமானது. இதனுடைய விளைவு முடிவற்றதாக இருக்கும். இது இந்த பெரிய அண்ட சராசரத்தின் தேவனோடு கூட சம்பந்தப்பட்டது. ஆகவே அதற்கேற்ற மரியாதையும் பயமும் ஜாக்கிரதையும் நடுக்கமும் தேவைப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட உங்கள் ரட்சிப்பு நிறைவேறுகிறதற்காக நீங்கள் பிரயாசப்படுங்கள் என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். நாம் கடந்த செய்தியிலே கண்டது போல நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை புது சிருஷ்டியாக மாற்றி நம்மில் நற்கிரியைகளை தொடங்கின ஆண்டவர், அவர் அதை தொடங்கினார், அவர் தொடருகிறார். அதாவது நமக்குள்ளாக விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டு பண்ணி அவைகளை தொடர்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அதனை முடிய பண்ணுகிறவராக கிறிஸ்துவின் நாளிலே முடிய பண்ணுகிறவராகவும் அவர் இருக்கிறார். இப்பொழுது அடுத்தபடியாக சொல்லுகிறார், நான் வீணாக ஓடினதும் வீணாக முயற்சி செய்ததும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். வசனம்தான் இந்த உலகத்தில் நம்மை சுடர்களைப் போல பிரகாசிக்க வைக்க முடியும். நாம் அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படுகிற பொழுது, பயந்து நடுக்கத்தோடு நாம் கீழ்ப்படுகிற போது, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிற போது, விழுந்து போன இந்த மனித சமுதாயத்திலே மக்கள் கோணலும் மாறுபாடுமுள்ள சந்ததியாக வாழ்கிறார்களே, அவர்களின் மத்தியிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தற்பிக்கு இல்லாமலும் நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது தேவனை பற்றி, அவர்கள் நியமித்த தலைவர்களை பற்றி நீங்கள் குறை சொல்ல வேண்டாம், ஒருவருக்கொருவர் சண்டையிட வேண்டாம். விசுவாசிகள் இப்படி நடந்து கொள்ளாமல் கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்று சொல்லி இங்கே பேசுகிறார். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் தன்னுடைய மரணத்தை குறித்து சொல்லுகிறார். நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடு கூட சந்தோஷப்படுவேன். இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள். ஏற்கனவே சொல்லிவிட்டார், நான் சரீரத்தில் இருந்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் இந்த தேகத்தை விட்டு பிரிந்து போனேன் என்று சொன்னால் அடுத்த நிமிஷத்தில் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்துக்குள்ளாக பிரவேசித்து அவரோடு கூட வாழுவேன் என்கிற நம்பிக்கையில் இருந்தபடினாலே, ஒருவேளை நான் இன்றைக்கு சிறைப்பட்டிருக்கிற எனக்கு மரணம் நேரிட்டதாய் இருந்தாலும் நான் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்பியிருக்கிறேன். என்கிட்ட இருக்கிற இப்பொழுது என்னோடு கூட இருக்கிற தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலான்னு நினைக்கிறேன். அது என்னென்றால், உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னைப் போல மனதுள்ளவன் அவனைத் தவிர வேறு ஒருவனும் என்னிடத்தில் இல்லை. ஆகவே கிறிஸ்துவுக்குரியதை தேடுகிறவர்களும் தங்களுக்குரியவர்களை தேடுகிறவர்களும் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலிருந்து இந்த நாட்கள் வரையிலும் அவர்கள் காணப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். விசுவாசிகளிலும் ஊழியர்களிலும் இன்றைக்கும் இரு வகையார் காணப்படுகிறார்கள். தங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா என்ற லாப நோக்கத்துடன் கிறிஸ்தவத்தை அணுகுகின்றவர்கள் பலர் காணப்படுகிறார்கள். கிறிஸ்து
உலகில் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலும் இத்தகைய மக்கள் நிறைய பேர் வாழ்ந்தார்கள். அவர்கள் அப்பங்களுக்காகவும் சரீர சுகங்களுக்காகவும் மாத்திரமே ஆண்டவரை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆத்தும சுகத்தை பற்றியோ அறிகிறதற்கு அவர்களுக்கு விருப்பமில்லாமல் இருந்தது. அப்போஸ்தலர்கள் காலத்திலும் அத்தகையோர் எண்ணிக்கையில் குறைந்து விடாமல் தான் காணப்பட்டார்கள். ஊழியர் என ஒரு கூட்டமும் இத்தகைய லாப நோக்கத்தில் தான் அவர்கள் களமிறங்கி கொண்டிருந்தபடியினால்தான் இங்கே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்குரியதை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள் என்று சொல்லுகிறார். இங்கே என்னை போல ஒரு மனதுள்ளவன், அதாவது எனக்கு தேவையானதை தேடாமல் கிறிஸ்துவுக்குரியதை தேடுகிற இருதயமுடைய தீமோத்தேயு மாத்திரம் இப்பொழுது என்னோடு கூட இருக்கிறான், மற்றவர்கள் யாரும் இப்பொழுது என்னிடத்தில் இல்லை என்று சொல்லுகிறார். ஏனென்றால் எப்பாப்ரா தீத்து அங்கே வந்தபொழுது அவர் மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதியினாலே அவன் பாதிக்கப்பட்டபடியினாலே அவனை குறித்து அவனை அனுப்ப முடியும் என்று நம்பிக்கை இல்லாதபடியினால் இதை எழுதுகிறதை பார்க்கிறோம். அதாவது தற்காலத்திலும் இப்படிப்பட்ட ஒரு இருவகையான கூட்டங்கள் எண்ணிக்கை பெருக்கில் இன்றைக்கும் அதிகமாக இருக்கிறது. இது நம்ம ஆச்சரியப்படுகிறதற்கு ஒன்றுமே இல்லை. கிறிஸ்துவினிடமிருந்து எதையாவது பெரும் தன்னல நாட்டம் விசுவாசிகளுக்கு அது கேடான ஒன்றாக இருக்கிறது. ஊழியம் வழியாக லட்சங்களை நாடுகிறது இன்றைக்கு இழப்பைத்தான் கொண்டு வர முடியும். நாம் லட்சங்களுக்கு அல்ல, லட்சியத்திற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு தொண்டர்களை அல்ல, கிறிஸ்துவுக்கு சேவகர்களை உருவாக்குவதற்காகத்தான் தேவன் இவ்வளோ பெரிய ரட்சிப்பை நமக்கு தந்து ஊழியத்தை நம் கைகளிலே பொறுப்பை தந்திருக்கிறார். நம்மை நியமித்த விண்ணுலகத்திற்கு நாம் வாழும் எந்த பின்கதவு வாழ்க்கையும் மறைவானதல்ல. அதாவது நான் வெளியே ஒரு வேஷம் பின்னாடி ஒரு வாழ்க்கை என்பது பரலோகத்திற்கு ஒரு மறைவான ஒரு காரியமே அல்ல. கிறிஸ்துவுக்குரியதை நாம் தேடுகிறவர்களாக நாம் ஆண்டவருக்கென்று வசனங்களை பிடித்து கொண்டு ஒளிர்ந்து வாழும்படியாக, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல நாம் வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற காரியத்தை தான் இங்கே பவுலப்போஸ்தலன் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள் என்று தீமோத்தேயுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கிறார். அவன் கிறிஸ்துவுக்குரியதை தேடுகிறவன், என் இருதயத்தைப் போல மனதை உடையவன். ஆகவே அவனை நான் உங்களிடத்தில் அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகையால் என் காரியங்கள் இன்னபடி நடக்கும் என்று நான் அறிந்தவுடனே சிறையிலிருந்து விடுதலையாவனோ அல்லது மரித்து போவேனோ எனக்கு தெரியாது. நான் அறிந்தவுடனே அவனை அனுப்பலாம் என்று நினைத்திருக்கிறேன். அன்றியும் நானே சீக்கிரத்தில் வருவேன் என்று கர்த்தருக்குள் நம்பிக்கையாக இருக்கிறேன். எனக்கே நீங்கள் ஜெபித்ததினால், நான் ஜெபிக்கிறதினால் ஒரு விடுதலை கிடைக்கும் என்று நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று எழுதுகிறார். மேலும் என் சகோதரனும் உடன் பணியாளனும் உடன் சேவகனும் உடன் ஸ்தானாதிபதியும் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமாகிய எப்பாப்ரா தீத்துவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று எண்ணினேன். இவர்தான் விசாரிக்க வந்தவர். அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சை உள்ளவனும் தான் நோயுற்றதை நீங்கள் கேள்விப்பட்டதனாலே மிகவும் கவலைப்படுகிறவனுமாய் இருக்கிறான். அவன் நோய்வாய்ப்பட்டு மரணத்திற்கு சமீபமாய் இருந்தது மெய்தான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் கவலையின் மேல் கவலை எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். ஆகையால் நீங்கள் மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் கவலை குறையவும் அவனை அதிசீக்கிரமாய் நான் அனுப்பினேன் என்று சொல்லுகிறார். ஆனபடினாலே நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோடு அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை கனமாய் எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்துக்காக மரணத்துக்கு சமீபமாயிருந்தான். கிறிஸ்துவுக்குரியதை தேடுகிறவர்கள் உத்தம குமாரனாகிய, அதாவது தன்னுடைய சொந்த குமாரன் போலவே தீமோத்தேயுவை நினைத்து விட்டார். இந்த எப்பாப்ரா தீத்துவும் அவன் கிறிஸ்துவுக்குரியதை தேடுகிறவனாக தங்களுக்குரியதை தேடாதவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இங்கே பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார். சிறைச்சாலையில் இருந்த பவுலுக்கு உதவியாக சபையானது எப்பாப்ரா தீத்துவை அனுப்பி வைத்தது. ஆனால் கிறிஸ்துவின் வேலையினாலும் எப்பாப்ரா தீத்து மரிக்கும் தருவாயிலை அவன் மாட்டிக்கொண்டதினாலும் அங்கே இப்பொழுது பவுல் பிலிப்பில் உள்ள சபைக்கு திருப்ப அனுப்ப வேண்டும் என்று சொல்லி நினைத்து அங்கே அவனை திரும்ப அனுப்பினான். அவரை கனமாக எண்ணுங்கள், உலகத்தில்
மற்றவர்களை விட இப்படிப்பட்டவர்கள்தான் கணத்திற்கு பாத்திரவான்கள். அவர்களை தேவனே கணம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அவர்கள் தங்களுடைய பிராணனையும் எண்ணாமல் விண்ணகுலத்திலிருந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி, அதை நாங்கள் எந்தவித குறைவுமின்றி, எந்தவித அந்த கபடமுமின்றி, எந்தவித நேர்மையற்ற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் செய்து முடிக்காதபடி பிராணனை கூட அற்பமாக எண்ணாமல் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்கிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்கிற காரியத்தை இங்கே பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்வையும், அங்கே தீமோத்தேயுனுடைய வாழ்வையும், எப்பாப்ரா தீத்துவினுடைய வாழ்வையும் கொண்டு அங்கே பிலிப்பியர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு நமக்கும் கிறிஸ்துவுக்குரியதை தேடுகிறவர்களாக நாம் வாழ வேண்டுமே தவிர, தங்களுக்குரியதையே தேடி தேடி ஏதாவது அப்பங்கள் கிடைக்காதா, ஏதாவது சரீர சுகங்கள் கிடைத்து விடாதா என்று சொல்லி நாடாதபடிக்கு நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுகிறதற்காக ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுகிறவர்களாக நாம் வாழுவோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தேடும் பொழுது இவைகளெல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.